ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் குரு தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனோட அடுத்த டைப். இது ஈஸியானது தான். ஆனா பார்க்கறது ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும். சீரியஸ் டைப்பு. நீங்க நார்மலா வந்து ஆட் பண்றது எப்படி ஆட் பண்ணுவீங்க? இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க சொல்லுங்க. 1 11 111 இந்த நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் 0.1 0.11 இது மாதிரி உள்ளத 0.111 இது மாதிரி உள்ளத நீங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க? அப்படின்னு தெரியணும்ல. இதை நீங்க என்ன ஆட் பண்ணுவீங்க? ஃப்ரம் த லெஃப்ட்ல இருந்து ரைட் ஆட் பண்ணுவீங்க. 1 1 1 11 1. ஸோ 3 2 1. இதே பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா 0.1 ஃபர்ஸ்ட். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்? 0.11 கீழே கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க 0. இது மாதிரி தான் எழுதணும். இங்க 1 இது 2 இங்க 3. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதுக்கு 1 வருது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் இல்லாதது 1 வருது. கரெக்டா? அந்த அடிஷன்ஸ். ஓகேவா? இது மாதிரி உள்ள அடிஷன் உள்ள கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதனோட எக்ஸாம்பிள்ஸை எப்படி வருது கேட்குறான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரொம்ப சிம்பிளா கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா 1 + 11 + 111 + 4 1 இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளா இதுல எத்தனை 1 இருக்கு? 4 1 அப்படி எழுதிக்கோங்க. இதுல 3 இது 2 இது 1 இதுதான் இதனோட ஆன்சரா இருக்க போகுது. அந்த நம்பர் வச்சே நீங்க டக்குன்னு எழுதிக்கலாம். இது நீங்க ஆட் பண்ணி போட்டு தான் இதை எடுக்கணும். ஓகேவா? இதே இன்னொரு மாடல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 0.1 0.11 0.31 0.41 இது மாதிரி இருக்கு அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸா எழுதணும். எத்தனை 1 இருக்கு? 4 ஃபர்ஸ்ட் அது 4 3 2 1 இது மாதிரி எழுதிங்க. திருப்பி எழுதிங்க. ஓகே. இதே வந்து இதனோட மல்டிபிள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா 2 22 222 இது மாதிரி இருக்கு அப்படின்னா காமனா இருக்கிறது என்னது? 2 தான். அதை 2த்தை வெளியே எடுத்துடும். 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 11 திரும்ப அதே மாடல் வருது. ஓகேவா? இப்போ இது அப்படியே 1 2 3 எழுதிக்கலாம். 1 2 3 4 அவ்வளவுதான் முடிஞ்சு. மல்டிப்ளை பண்ணா 8 6 4 2. ஸோ இது மாதிரி. ஸோ இது மல்டிபிள் என்ன இருக்கோ தனியா வெளியே எடுத்துட்டு அப்புறமும் நீங்க என்ன பண்ணலாம்? நார்மலா அந்த வேல்யூஸ் எழுதிக்கலாம். இங்க அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.3 0.33 0.333 இது மாதிரி 3 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இது மாதிரி இருக்குன்னா 0 இதுல மட்டும் 3 மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. அப்புறம் 0.1 0.11 0.111 ஸோ இது மாதிரி வந்துருதா? இது ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்? 0.3 நம்பர் இருக்கா? 3 2 1 அது மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் 0.963. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் இது மாதிரி ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேவா? இது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டினா வேற மாதிரியும் கேட்கிறோம். ஏன் இது சிம்பிளா எடுத்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா 11 ஸ்கொயர் என்ன வரும்? 121. இதே ட்ரிபிள் 3 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 2 3 2 1 4 1 1 2 3 4 3 2 1. ஸோ இதுதான் கொஸ்டினாவே கேட்கிறான். இது ஸ்கொயர். இது ஸ்கொயர் ரூட் எடுத்துனா எனக்கு அதனோட அங்க போட்டிருக்க வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இது 5 போட்டேன் அப்படின்னா 5ஓட ஸ்கொயர் 1 2 3 4 5 4 3 2 1. ஸோ இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த மாடலை இது மாதிரி ஸ்கொயர்லையும் கேட்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம போடவே முடியும். ஓகேவா? அதான மெயின். அதனோட ரூட் தெரிஞ்சாதான் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான் பின்னாடி நம்ம விட்டுறானுங்க. இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். ஆனா இதுல ஒரு 2 இது பாருங்க. இது என்ன கேட்டிருக்கான்? இஃப் n is equal to 1 plus 11 plus 111 4 1 அதுக்கப்புறம் இதுல வந்து எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 1 இருக்கு. இது என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் n? அதாவது இதனோட இலக்கத்தின் கூடுதல் என்ன? இதுல நான் ஆட் பண்ணும்போது ஒரு நம்பர் வருதா? அந்த நம்பர்ஸோட கூடுதல் என்னன்னு கேட்கிறான். சம். ஓகே.
ரொம்ப சிம்பிள். இது எண்ணுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எண்ணுனா என்னன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஈஸியா அதுதான் எடுக்க முடியும். 9 அடுத்து இங்க 8 இருக்கும். 7, 6 அப்போ அந்த நம்பர்ஸ் மட்டும் 1, 2, 3, 4 அப்படியே அப் டூ 9 முறை வருதா? அப்ப இதனோட கூடுதல் என்ன சம் என்ன கிடைக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் என்ன நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதான் கிடைக்கும். இதான் நம்ம பின்னாடி பார்த்தோம். இங்க பார்த்தா தானே பார்த்தோம். நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி போட்டுக்கிட்டோம்ல. அதான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இப்ப அகைன் சம் ஆஃப் த டிஜிட்ஸ்ன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த சம் இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்னு கேட்குறான். 1 + 2 + 3 + 4 5 6 7 8 9 சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் தெரியும்ல n × n + 1 / 2 இதுல போட்டுக்கிட்டா முடியுது. இயல் எண்களின் கூடுதல். ஓகேவா? 9 9 + 1 / 2 ஸோ 9 × 10 / 2 என்ன வரும் எனக்கு? 45. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 45. ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இது கொஞ்சம் ஈஸியா போடுற மாதிரி தெரியும். ஓகேவா? சரி, இதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க. இதே தான். ஆனா இதுல என்னன்னா ஸ்கொயர் ரூட். இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பார்த்துட்டு வரலாம். அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இத பாருங்க. இதுல முன்னாடி 1 இல்ல. ஓகே, நான் 1 போட்டுக்கிறேன். 1 பிளஸ் இது 121 இருக்குல்ல, இது வந்து 11ஓட இது 111 தான். இது எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அப்ப 7 1 6 தான் போட்டுருக்கேன். 7 1 நான் இந்த 1 நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வரும். அதனால 11 up to 7 1 7 1 ஓகேவா? அப்ப இதனோட சம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாரு. 1 2 3 4 up to 7 அப்ப இதனோட சம் வந்து 1 2 3 4 5 6 7 ஓகேவா? ஆனா இந்த இடத்துல நான் 1 நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இது கூட நான் -1 பண்ணிக்கிட்டா இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்துரும். ஓகேவா? -1 பண்ணாலே போதும். கொஸ்டினோட ஆன்சர் வந்துரும். சோ என்ன வரும்? 1 2 3 4 5 6 6 இதுல ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பி. கிளியரா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இப்ப கடைசில என்ன இருக்கு? 9 நம்பர் இருக்கு. இத பார்த்தே நீங்க சொல்லிடலாம். இது ஒண்ணுமே இல்ல. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் வரை இருக்கணும். 1 11 111 அப் டு 9 1 இருக்கணும். கரெக்டா? 9 1 தானே இந்த 9 நம்பர் எனக்கு வரும். இப்போ இத நான் மைனஸ் பண்ணிட்டா இந்த நம்பர் எனக்கு இந்த அடிஷன் எனக்கு கிடைச்சிரும். கரெக்டா? அப்போ இதனோட வேல்யூஸ் என்ன? இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் 9 1ஓட ஸ்கொயர் ரூட் இதுல இல்ல. சோ அப்போ ஆப்ஷன் டி நன். அதாவது ஆன்சர் என்ன இருக்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 8 7 6 5 4 3 1 இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன் பேசிக்கா எப்படி ஆட் பண்ணணும், இதே டெசிமல்ல இருக்கும்போது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்தது இதோட பேசிக் ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு புது கான்செப்டோட பார்க்கலாம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.